இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் சார், ஒரு குழப்பமும் வேண்டாம். வர்மாவை பிடிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறீங்க. சார், அது எப்படி சார் முடியும்? எப்படின்லாம் எனக்கு தெரியாது அடி. ஆனா அந்த கபிலனை நாம 24/7 வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஏதாவது லீடு கிடைக்கும். அதெல்லாம் புரியுது சார். ஆனா எங்களால அந்த வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? என்ன ரீசன் சொல்லி நாம அங்க இருக்க முடியும்? முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப என் தங்கச்சி அந்த வீட்டோட மருமக. இதனால அவ வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்ல சார். பொதுவா மத்த எல்லா வேலையும் வேலை பார்க்கறவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா போலீஸ் வேலையில மட்டும்தான் யார் போலீஸா இருக்கணும்னு அந்த வேலை சூஸ் பண்ணும். அப்படி சூஸ் பண்ணப்பட்டவங்க தான் நீங்க 2 பேரும். ஏடி, அந்த இந்திராணி உங்க 2 பேரையும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? இல்ல சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க நினைக்கிற மாதிரியே நீங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. சார், நானும் சீனியர் எப்படி சார்? அதெல்லாம் சரியா இருக்காது சார். ஏடி, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது உண்மையான கல்யாணம் இல்ல, டிராமா கல்யாணம். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இத புது ஆபரேஷன் நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்ல சார், அது எப்படி சார்? நீங்க 2 பேரும் அண்டர் கவர் காப்புங்கிறத அடிக்கடி மறந்துடுறீங்க. இப்ப எப்படி 2 பேரும் டீச்சர் வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் புருஷன் பொண்டாட்டி வேஷம் போட சொல்றேன். அவ்வளவுதான் சார். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சார் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? இந்திராணி மூலமா தான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு சொல்லுங்க. இந்திராணி தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு கேளுங்க. அவங்க தான் சிவாவை தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சார், இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப வேற சார். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. சிவா தான் அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு உரிமையோட அந்த வீட்டுல கால் எடுத்து வைங்க. சார், அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க சொல்றது நடக்க வாய்ப்பே இல்ல சார். சார், தயவு செஞ்சு நம்ம வேற ஒரு வழியை யோசிப்போம். சிவா, வேற வழி கிடையாது. லட்சியம் பெருசா இருக்கும்போது பாதை கஷ்டமா தான் இருக்கும். இந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், நீ என்ன சொல்ற?